In this video, we are going to learn the basics about dihybrid cross. Before starting the lecture, I want to ask you some simple basic question. What is the difference between genome and allele? So here, let me write what is the difference between gene and allele. நம்ம நிறைய படிச்சிருப்போம், நம்ம ஹோல் புக்கே கூட மெமரைஸ் பண்ணியிருப்போம். பட் சிம்பிள் டெஃபினிஷன் நம்ம கேட்கும்போது சடனாக நமக்கு அதுக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு சடனாக நம்மளோட மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகாது. சேம் அதே மிஸ்டேக் தான் நம்ம எக்ஸாம்லேயும் பண்ணுவோம். இப்போ வாட் இஸ் ஜீன் அப்படின்னு கேட்கும்போது நமக்கு மோனோஹைப்ரிட் கிராஸ் தெரியும், டைஹைப்ரிட் கிராஸ் தெரியும், ஜீனோடைபிக் ரேஷியோ, ஃபீனோடைபிக் ரேஷியோ எல்லாம் மெமரி பண்ணிட்டு போயிருந்தா கூட சிம்பிள் டெஃபினிஷனுக்கு ஆன்சர் ரொம்ப நேரம் நம்ம யோசிப்போம். ஸோ அந்த சிம்பிள் டெஃபினிஷன்ஸ் எல்லாம் நம்ம தரவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம்னா எவ்வளோ கஷ்டமாக கொஸ்டின் கேட்டாலும் எவ்வளோ கான்செப்சுவலாக கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோட அப்ஜெக்டிவ் ரொம்ப சாதாரண பேசிக்ஸாக இருந்தாலும் கூட உங்களுக்கு பார்க்கும்போது என்னடா மேம் இதெல்லாம் சொல்லித்தராங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கூட திஸ் பேசிக்ஸ் வில் ஹெல்ப் யூ லாட் அண்ட் டு ஆன்சர் த டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ். இட் வில் ஹெல்ப் யூ. Okay, first what is gene? Gene, we can say it's a part of DNA. Then comes the next question, what is DNA? DNA is a part of chromosome. Then comes the next question, what is chromosome? Chromosome is present inside the nucleus. You can see in this picture, this is cell. Inside the cell there is a cell organelle. There are many cell organelles. ஒரு செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் நிறைய செல் ஆர்கனல்ஸ் இருக்கும். நமக்கு எப்படி நிறைய ஆர்கன்ஸ் இருக்கும், கண்ணு, காது, மூக்கு, வாய், இதெல்லாம் ஆர்கன்ஸ். அதே மாதிரி செல்லுக்கு நிறைய ஆர்கன்ஸ் இருக்கும். செல்லுடைய ஆர்கனை நம்ம வந்து செல் ஆர்கனல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே நம்ம எடுத்துக்கக்கூடிய செல் ஆர்கனல் நியூக்ளியஸ். இன்சைட் த நியூக்ளியஸ் they have represented the structure of chromosome. So nucleus குள்ள ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அது என்னன்னா குரோமோசோம். இந்த குரோமோசோம் அப்படிங்கிறது ஒரு நூல் கண்டு. நம்ம வீட்டில் வந்து பூ கட்டுறதுக்கெல்லாம் ஒரு நூல் கண்டு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த நூல் கண்டு வந்து சின்னதாக காம்பேக்டாக இருக்கும். ஆனால் அதில் இருக்கிற நூலை வந்து நீங்கள் அன்வைன் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணலாம். அவ்வளோ நீளமாக இருக்கும் அந்த நூல். பட் அதை வந்து சுருத்தி ரோல் பண்ணி வந்து சின்ன ஸ்ட்ரக்சரில் வச்சுருப்பாங்க. சேம் நம்மளோட டிஎன்ஏ கூட 2.2 மீட்டர்ஸ் லென்த் இருக்கிற டிஎன்ஏவை சின்ன காம்பேக்ட் ஸ்ட்ரக்சராக வச்சுருப்பாங்க. அந்த காம்பேக்ட் ஸ்ட்ரக்சர் தான் வந்து குரோமோசோம். ஸோ இந்த குரோமோசோமை நம்ம அன்வைன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது டிஎன்ஏ. ஸோ யூ கேன் see here this is டிஎன்ஏ. இப்போ இந்த டிஎன்ஏல இருக்கிற சில பார்ட் இன்னும் ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா யூஸ்ஃபுல்லான பார்ட். The DNA which contains the useful part or the useful information or present in a particular part of a DNA, that is called gene. So what is gene? To put it in a simple term, gene is nothing but the useful part of DNA or the DNA which contains useful information. So here I am going to write what is gene. Gene is a segment of DNA. Segment of DNA. Next comes the another question, then what is allele? இந்த ரெண்டு வேர்ட்ஸையும் நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் எல்லாம் இந்த ரெண்டு ஸ்டாண்டர்ட்லையுமே நம்ம ஜெனட்டிக்ஸில் இந்த வேர்ட்ஸை நம்ம மாற்றி யூஸ் பண்ணுறோம். ஆனால் ரொம்ப கிளியர் டெஃபினிஷன் என்ன, கிளியர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது. ஜீன் அப்படிங்கிறது ஒரு செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ. allele அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஜீன். ஸோ ஐ ரைட் ஹியர் வாட் இஸ் allele? டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஜீன். ஓகே, ஸோ இது ஓகே மேம், இது புரிஞ்சுது, செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ புரிஞ்சுது. ஆனால் அது என்னது டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஜீன் அது புரியல அப்படின்னா ஐ வில் எக்ஸ்பிளைன். சப்போஸ் யூ டேக் ஒன் ஜீன் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹைட். ஜீன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹைட். இந்த ஹைட் அப்படிங்கிறது கேரக்டர். ஹைட் அப்படின்றது கேரக்டர். ஹைட் மட்டும்தான் கேரக்டர் ஆனால் நோ, ஹைட் மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களோட ஜெனட்டிக்ஸ் சாப்டரில் ஒரு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் படிச்சிருப்பீங்க. ஒரு 7 கேரக்டர்ஸ் படிச்சிருப்பீங்க. மெண்டல், கிரிகோர் ஜோஹன் மெண்டலோட கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் படிச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளவரோட கலர் பர்பிள், white, pod shape, inflated, constricted, and seedoட shape and axis, இது எல்லாமே வந்து contrasting characters. இது எல்லாமே என்னன்னா characters. So height அப்படிங்கிறது one of the character. height மாதிரி நிறைய characters இருக்கு. So இந்த height determine பண்றது ஒரு gene. இப்போ இந்த ஹைட்டுக்கு ரெண்டு ஃபார்ம் இருக்கு. என்ன ஃபார்ம் இருக்கு? This height can be tall. Tall அப்படிங்கிறது ஹைட் தான்.
dwarf அப்படிங்கிறது height தான். dwarf அப்படின்னா short. Tall, short. To put it in a simple term, tall and short. These both are height. These both represent the same character called height. Okay. Now what is tall? Now this tall can be represented as capital T and capital T small t. This both form represents tall character. And what about dwarf? Here only one possibility, that is small t. There is no another possibilities because only one possibility, that is small t. Now how to call this? உங்களுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கு இல்லையா, உங்களை வீட்டில் எப்படி கூப்பிடுறாங்க அந்த மாதிரி இது எப்படி நம்ம கூப்பிடுறது? What is the name for that? So now I am going to give the name for this. Now this can be called as homozygous. ஏன் homozygous? ஏன்னா இந்த டி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க, ரெண்டு பேரும் கண்ணாடியில் பார்த்துக்கிறாங்க, சே நீ என்ன மாதிரியே இருக்கே நான் உன்ன மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு டீயும் ஒரே மாதிரி இருக்கேன்னா ரெண்டு பேருமே கேபிட்டல் டி. ஸோ when both the alleles are same, we will call that as homozygous dominant allele. Homozygous வரைக்கும் okay, அது என்ன dominant, because capital T, whatever you mention in the capital letter, that is going to dominate, that character will be dominating in the particular organism. So here capital T represents dominant allele. So this is homozygous dominant allele. This represents. Next, what about capital T small t? Whether they both look similar? No. ஒரு T capital, இன்னொரு T small t இருக்கு. So this is heterozygous. One is dominant, another one is recessive. So you no need to write whether it is dominant or recessive. Next, small t. Now you can try by yourself. Small t என்ன எழுதணும்? ரெண்டு பேரும் பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரியே இருக்காங்க, ட்வின்ஸ் மாதிரி இருக்காங்க. ஸ்மால் டி இன்னொரு ஸ்மால் டி ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு. ஸோ அதனால homozygous. But this is small இல்லையா, ஸோ அதனால recessive allele. Okay, so this are the different forms of a gene. That's why we are calling it as a allele. Capital T, capital T, small t. Next, what is phenotype and what is genotype? எவ்வளவு டைம் படித்தாலும் ஒரு ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் ஒரு ஆஃப்டர் ஃபியூ டேஸ் படிக்கும்போது புதுசாக படிக்கிற மாதிரியே இருக்கும். பிகாஸ் வில் ஃபர்கெட் த ஓல்ட் கான்செப்ட், தட்ஸ் ட்ரூ. ஸோ வாட் இஸ் phenotype அப்படின்னா, ஒன்ஸ் அகெயின் யூ புட் இன் யோர் பிரெயின், phenotype அப்படிங்கிறது ஃபிசிக்கல் எக்ஸ்பிரஷன். ஒரு அனிமல் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஒரு பிளான்ட் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் phenotypic கேரக்டர். யாராக இருந்தாலும் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கும்போது அது எப்படி இருக்குது அப்படின்றது நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். phenotype அப்படிங்கிறது ஈஸிலி அப்சர்வபிள் கேரக்டர். பட் genotype அப்படிங்கிறது இட்ஸ் ஹிடன், அது வந்து உள்ளே இருக்குது. ஸோ அது நம்மளால சொல்ல முடியாது. அதுக்கு நான் சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சுருக்கேன். இன்னுமே உங்களுக்கு புரியல அப்படின்னா I have kept some examples. You can see that. You can see this image. In this image, I'll ask you one question. What is the phenotype of the leaf? இந்த leaf உடைய phenotype என்னன்னு கேட்குறேன். phenotypeனா என்ன? அந்த leaf பார்க்குறதுக்கு என்ன கலரில் இருக்குது? What color? Green. Now, this green color is phenotype. இந்த green ஓட genotype எப்படி இருக்கலாம்? Genotype can be capital G or capital G small g. So இதில் எது இதனுடைய genotype நமக்கு தெரியாது. ஆனால் phenotype நம்ம அந்த பிளான்ட்டை பார்த்தோன்னு சொல்லலாம், it looks green in color. So green color is phenotype, but genotype can be capital G small g. What is the bark color? Next question is, இந்த ட்ரீயோட stem உடைய கலர் என்னன்னு கேட்குறேன். What is the color of the stem? Brown. இந்த brown அப்படிங்கிற கலர் வந்து phenotype. ஏன் phenotype? ஏன்னா physical expression பார்த்தா அது brown கலர்ல இருக்கு. ஸோ அதனால அது phenotype. இப்போ இதனோட genotype என்ன? அது என்னன்னு நமக்கு தெரியாது. ஏன் தெரியாது? ஏன்னா அது capital B இருக்கலாம்,
இல்ல capital B small b ஆ இருக்கலாம். Understood? இது ரெண்டுல எதுவா வேணா இருக்கலாம். Okay, next another one example. Okay, now you are going to answer. Can you say the phenotype of the color of the fruit? What is the phenotype of the color of the fruit? What is the phenotype? Yes, the phenotype is red. அதில் எந்த டவுட்டுமே இல்லை, பார்த்தா ரெட் கலரில் தான் இருக்குது, ஸோ இட்ஸ் ரெட். இதில் டவுட் கிடையாது. பட் வி டோன்ட் நோ அபவுட் த ஜீனோடைப். ஜீனோடைப் எப்படி இருக்கலாம்? கேபிட்டல் ஆராக இருக்கலாம், இல்லை கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆராக இருக்கலாம். இது நமக்கு தெரியாது. பட் வி நோ வெரி கிளியர்லி வாட் இஸ் த phenotype. Next, can you say the phenotype of the leaf color? What is the phenotype? Leaf color பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? Green. So it is easy to say the phenotype. Phenotype is what? Green color. But what is genotype? We cannot say because it can be capital G or it can be capital G small g. Another one example. What is phenotype for this apple? Phenotype green. But what is genotype? We don't know. Genotype can be anything. It can be capital G or it can be capital G small g. First you want to understand what is phenotype, what is genotype. Phenotype அப்படிங்கிறது ஒரு ஆர்கானிசம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக நம்மளால் கண்ணில் பார்த்தே சொல்லிடலாம். அந்த கேரக்டர் phenotype. நம்மளால் சொல்ல முடியாத கேரக்டர்ஸ், அதாவது ஹிடன் கேரக்டர்ஸ், அதனோட அந்த ஜீனோட அந்த ஜீன் பேர் என்ன அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. தட் இஸ் genotype. ஓகே, வில் கோ ஃபார் cross now. Okay, the farmer, one farmer has taken ஒரு farmer வந்து ஒரு tall plant ஒரு short plant எடுத்துக்கிறாரு. ஒரு plant நல்ல டாலா இருக்கு, இன்னொரு plant ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. இந்த ரெண்டு plant எடுத்து அவர் cross பண்றாரு. இந்த crossல நமக்கு என்னென்ன மாதிரியான ஆஃப்ஸ்பிரிங்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து phenotypic ratioவை எழுதணும், genotypic ratioவை எழுதணும். எப்படி நமக்கு genotypic ratio தெரியும்? Because we are going to solve the Punnett square. From that we can identify the genotypic ratio. First, tall. எப்படி எல்லாம் இருக்கலாம் tall? Tall can be capital T or capital T small t. எப்படி வேணா இருக்கலாம். capital T இருக்கலாம் or capital T small t. இது ரெண்டுமே tall தான். Here we are going to take capital T. இது ரெண்டுக்கும் என்ன difference? Pure tall. Capital T is called what? Pure tall. Okay. So, அதனால நான் இதை எடுத்திருக்கேன். We are not taking this one. Okay, that is not pure. Next, dwarf. ஒரே ஒரு option தான் இருக்கு. Small t. Now, I am going to write the parent. So, who is the parent here? Capital T. One parent for the mother. This is another parent. Next நம்ம எழுத போறது gamete. ஏன் gamete எழுதணும்? gametes fuse ஆனாதான் offspring, progeny, children produce ஆகும். அதனால gametes எழுதணும். gametes எப்படி எழுதணும்? Very simple. parents ரெண்டா பிரிச்சுக்கோங்க. capital T ரெண்டா பிரிச்சா எப்படி வரும்? capital T ஒரு gamete, another capital T ஒரு gamete. இதை ஒரு சைடில் எழுதணும். இந்த white கலரில் நான் எழுதிருக்கேன் இல்லையா, இந்த gamete ஒரு சைடு எழுதணும். நெக்ஸ்ட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக I am just differentiating. small t. இதை இன்னொரு சைடு எழுதணும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இதில் நான் நடத்தும்போது நீங்கள் எதிர்பார்க்குற பாயிண்ட்டை நான் சொல்லலை அப்படின்னா யூ கேன் கமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இந்த ஒயிட் கலர்ல இருக்கிற பேரண்ட்ஸை ஒரு சைடு நம்ம எழுத போறோம் அண்ட் ரெட் கலர்ல இருக்கிறது இன்னொரு பேரண்ட், அதை இன்னொரு சைடு நம்ம எழுத போறோம். அண்டர்ஸ்டுட்? இப்போ இதுக்கு புன்னட் ஸ்கொயர் போட போறோம். ஓகே, இப்போ இது ஒரு பேரண்ட்டுடைய கேமெட், இது இன்னொரு பேரண்ட்டுடைய கேமெட். இந்த பாக்ஸ் எதுக்கு? What we are going to represent inside the box? What we are going to represent inside the box? In the box குள்ள இருக்க போறது என்ன அப்படினா offspring. What is offspring?
ஆஃப்ஸ்ப்ரிங் அப்படிங்கிற வேர்ட் புரியல அப்படின்னா யூ கேன் ரிமெம்பர் தட் as children. அந்த பேரண்ட்டுக்கு இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் children. ஸோ we can write number of child. இன்னும் வேற கொஸ்டின்ல எப்படி கொடுப்பாங்கன்னா progeny. Understood? These three are the different words used for offsprings. Okay. Now, இதை எப்படி எழுதுறது? Very simple. இது ரெண்டையும் cross பண்ணுங்க. Capital T, small t. Next. Capital T, small t. Next. Capital T, small t. Next. Capital T, small t. இந்த yellow கலர்ல நான் எழுதிருக்கேன் இல்லையா, இது எல்லாமே offsprings. இப்போ இது வந்து first generation F1. அண்ட் எஃப் அப்படிங்கிற வேர்டுக்கு ஃபஸ்ட் அப்படிங்கிறது நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. F1 ஜென்ரேஷனில் எஃப்னா ஃபஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. எஃப் இஸ் நாட் ஃபஸ்ட். எஃப் அப்படிங்கிறது ஃபிலியல் ஜெனரேஷன். F1, F2, F3, F is considered as filial generation, filial. Okay, so here F1. In F1 generation, if you see, there are 4 possible offsprings. இப்போ இவங்களுக்கு நம்ம phenotypic ratio, genotypic ratio போட போகிறோம். இதில் நான் என்ன சொன்னேன், phenotypic ratioன்றது ரொம்ப ஈஸி, பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஸோ நீங்களும் இந்த பிளான்ட்டை, இந்த ஆஃப்ஸ்ப்ரிங்ஸை பார்த்தோன்னே சொல்லிடலாம். இது வந்து டாலா ஷார்ட்டா, ஒரு கேபிட்டல் டி இருந்தாலும் சரி, 2 கேபிட்டல் டி இருந்தாலும் சரி, அந்த பிளான்ட் டாலாக தான் இருக்கும். ஏன்னா கேபிட்டல் டி அப்படிங்கிறது டாமினன்ட் அல்லீல். ஸோ இந்த பிளான்ட் எப்படி இருக்கும்? டால். இது டால், இது டால், இது டால். ஸோ இப்போ இதனுடைய phenotypic ratio I am writing here. Phenotypic ratio. Phenotypic ratio எப்படி எழுதணும் அப்படின்னா, எவ்வளவு டால் பிளான்ட் எவ்வளவு dwarf பிளான்ட்னு எழுதணும். மொத்தமா எவ்வளவு ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் இருக்கு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4. டோட்டலா 4 ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் இருக்கு. அதுல 4 ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ்மே டால். ஸோ எவ்வளோ டால்? 4. டுவார்ஃப் எவ்வளோ இருக்கு? எதுவுமே இல்லை, 0. ஸோ வாட் இஸ் phenotypic ratio? 4:0. எப்படி தெரியும் phenotypic ratio? டாமினன்ட் அல்லீல் எது இருக்கோ அதுதான் phenotypic ratio. இப்போ இங்க கேபிட்டல் டீயே இல்லை, ஸ்மால் டி தான் இருக்குன்னா அந்த பிளான்ட் ஷார்ட், அந்த பிளான்ட் டுவார்ஃபா இருக்கும். 2 கேபிட்டல் டி இருக்குன்னா டாலா தான் இருக்கும். ஒரு கேபிட்டல் டி இருந்தாலும் டாலா தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம எழுத போறது ஜீனோடைபிக் ரேஷியோ. இது என்னது ஜீனோடைபிக் ரேஷியோ? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்கொயர். இந்த ஸ்கொயரோட பேரு புன்னட் ஸ்கொயர். ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளேவர் எடுத்து எழுதிக்கலாம். கேபிட்டல் டி, ஸ்மால் டி. வேற ஏதாவது அங்க ஃப்ளேவர்ஸ் இருக்கா பாருங்க. கேபிட்டல் டி, ஸ்மால் டி. இந்த பாக்ஸ்குள்ள இருக்கிற எல்லோ கலர் மட்டும் தான் பார்க்கணும். இங்க சைடில் இருக்கிறதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது, ஏன்னா அதெல்லாம் கேமெட்ஸ். இதுதான் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ். ஸோ நாலுமே எப்படி இருக்கு? கேபிட்டல் டி, ஸ்மால் டி. ஸோ ஜீனோடைபிக் ரேஷியோ ஆல்சோ 4:0. இது F1 ஜெனரேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது F2 ஜெனரேஷன். F2 ஜெனரேஷன் எப்படி பண்ணும் அப்படின்னா, F1 ஜெனரேஷனோட 2 ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் எடுத்துக்கணும். ஸோ என்ன எடுத்துக்கலாம்? கேபிட்டல் டி, ஸ்மால் டி crossed with கேபிட்டல் டி, ஸ்மால் டி. இது வந்து பேரண்ட். இது வந்து என்னது? பேரண்ட். நெக்ஸ்ட் பேரண்ட்ல இருந்து என்ன எழுதணும்? அடுத்த ஸ்டெப் கேமெட். இதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி கிராஸ் போடலனாலும் பரவாயில்ல, இதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க. டில் யோர் எக்ஸாம் யூ பிராக்டிஸ் லைக் திஸ். கேமெட்ஸ். கேமெட்ஸ் எப்படி எழுதணும்? இதை 2ஆ டிவைட் பண்ணிக்கணும். கேபிட்டல் டி, ஸ்மால் டி. இது எப்படி? இன்னொரு கலர் யூஸ் பண்றேன், பிகாஸ் இன்னொரு பேரண்ட். கேபிட்டல் டி, ஸ்மால் டி. இப்போ இதுக்கு புன்னட் ஸ்கொயர் நம்ம போட போறோம். யார் இந்த புன்னட் ஸ்கொயரை கண்டுபிடிச்சது? மெண்டல். தட்ஸ் வை he is called father of genetics. ஓகே, இப்போ இந்த புன்னட் ஸ்கொயர் போடுறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த பேரண்ட்டை ஒரு சைடு எழுதணும். கேபிட்டல் டி, ஸ்மால் டி. இன்னொரு பேரண்ட் கிரீன் கலர்ல இருக்கு இல்லையா, அவங்களுடைய கேமெட்ஸ் எடுத்து இங்க எழுதிக்கணும். நெக்ஸ்ட் எல்லோ கலர்ல நம்ம எழுத போறது வந்து வேற கலர் எடுத்துக்கலாம். எல்லோ கலர் பாக்ஸ் போட்டு. ஸோ வேற கலர் எடுத்துக்கலாம். என்ன கலர் எடுத்துக்கலாம்? சம் டிஃப்ரெண்ட் கலர். ஓகே, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். கேபிட்டல் டி, கேபிட்டல் டி, கேபிட்டல் டி, ஸ்மால் டி. மேம் இதை ஸ்மால் டி கேபிட்டல் டின்னு போடக்கூடாது, போடலாம். there is no nothing wrong in that.
Next capital T, small t. Next small t, small t. This is what? This is F2 generation. அது என்னது F2 generation? Second generation children. Okay, இந்த 4 boxல இருக்கிறது child. இப்போ இதுக்கு நம்ம phenotypic ratio எழுத போறோம். Phenotypic ratio னா என்ன? அந்த plant பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும்? Phenotypic ratio. எப்படி இருக்கும் அந்த plant? Phenotypic ratio. Okay, இங்க எழுதலாமா? இது எப்படி இருக்கும்? Tall. ஏன் tall? ஏன்னா 2 capital T இருக்கு அதனால tall. இது ஒரு capital T இருந்தாலும் அது tall தான். இதுவும் tall. But இது dwarf. Dwarf na short. So total of 4 babies. 4 baby plantல 3 baby plant tall இருக்கு, ஒரு baby plant dwarf இருக்கு. பார்க்கும்போது இது tall இருக்கு, இது dwarf இருக்கு. அதனால நம்ம phenotypic ratio எப்படி எழுதணும்? Tall. எவ்வளோ tall, எவ்வளோ dwarf அப்படின்னு எழுதணும். So நமக்கு தெரியும் 1, 2, 3. 3 tall, how many dwarf? 1 dwarf. So 3:1. இது ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு total number of offsprings கரெக்டா வரணும். 3 + 1 எவ்வளோ? 4. Then your calculation is correct. Next genotypic ratio எழுதணும். நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகுது இந்த genotypic ratio and இதை மெமரைஸ் பண்ணிட்டு போறீங்க. மெமரைஸ் பண்ணக்கூடாது, just you listen how to write genotypic ratio. First genotype பாருங்க, என்ன flavor இருக்கு பாருங்க. First I'm using pink. What is the first type? Capital T, capital T. Yes or no? வேற capital T இருக்கா? இல்ல. Next இந்த genotype இருக்கு capital T. இது ரெண்டும் ரெட்ல நான் கோட் போட்டுக்கிறது ரெண்டுமே சேமா இருக்கு. Next so now listen, now you listen. What are the possible genotypes? Capital T, capital T, capital T is 2. Next type capital T, small t. Next third one small t, small t. இப்போ எவ்வளோ capital T இருக்கு? பிங்க் கலர் லைன் போட்ட ஜீன்ஸ் எவ்வளோ இருக்கு? only 1 flavor. Next இது எவ்வளோ இருக்கு? 2. Next this one only 1. This is how you have to write the phenotypic ratio and genotypic ratio. Now I will give you one question as a homework. You can write and you can comment. This is question number 1 and question number 2. So இந்த ரெண்டு questionக்குமே phenotypic ratio என்ன, genotypic ratio என்ன நீங்க calculate பண்ணி comment பண்ணுங்க. உங்களோட ஆன்சர் கரெக்டா தப்பான்னு நான் உங்களுக்கு திருப்பி கமெண்ட் பண்றேன். இந்த வீடியோல வேற ஏதாவது கான்செப்ட் புரியல, ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக்ஸ், உங்களுக்கு ஏதாவது கான்செப்ட் புரியலன்னா நீங்க அதையும் கமெண்ட் பண்ணலாம். இன்னும் உங்களுக்கு என்ன டாபிக்ஸ்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணனும் நீங்க கமெண்ட் பண்ணலாம். Thanks for watching.